வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன தடவை நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு நாம MBA டிகிரியில் 2வது வருஷம் 3வது செமஸ்டர்ல இருக்கிற இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப் பாடத்துல முதல் லெசனான இன்ட்ரோடக்ஷன் டு ஆண்டர்பிரினியர்ஷிப் பத்தி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். 1.1 Introduction. ஆண்டர்பிரினியர்ஷிப் அப்படின்னா என்னன்னு கேட்டா, சுருக்கமா சொல்லணும்னா பணம் சம்பாதிக்கிறது, ப்ராஃபிட் பண்றது, அப்புறம் நம்மளோட சொத்து மதிப்பை அதிகப்படுத்துற ஒரு ப்ராசஸ். இதுல ரிஸ்க் எடுக்கிறது, மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், அப்புறம் இன்னோவேஷன் மாதிரியான குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டர்பிரினியர்ஷிப்புங்கிற இந்த வார்த்தை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. சூழ்நிலையை பொறுத்து இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தை பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது. இது மிடில் ஏஜஸ்ல உருவானது. அப்போ ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தை கோட்டைகள், பெரிய கட்டிடங்கள், பப்ளிக் பில்டிங்ஸ், சர்ச்சுகள் கட்டுறதுக்கு பொறுப்பா இருந்தவங்கள குறிச்சுது. இது ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இதுக்கு அண்டர்டேக் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிசினஸ் கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டியை அண்டர்டேக் பண்றது, இல்லைனா சிம்பிளா ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம். மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி ஒரு ஆண்டர்பிரினியரை ஒரு பிசினஸை அல்லது ஒரு என்டர்பிரைஸை ஆர்கனைஸ் பண்ற, மேனேஜ் பண்ற, அப்புறம் அதுல இருக்கிற ரிஸ்க்ஸை ஏத்துக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லுது. ஆண்டர்பிரினியர்ஷிப்க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் ரொம்ப ஹை ஆப்டிடியூட் இருக்கிற ஒருத்தர். அவர் மாற்றங்களை உருவாக்குற ஒரு முன்னோடி. மக்கள் தொகையில ரொம்ப குறைவான சதவீதத்துல தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தனக்குத்தானே வேலை செய்யணும்னு நினைக்கிற யார் வேணும்னாலும் ஆண்டர்பிரினியர்னு சொல்லப்படுது. அதாவது ஆண்டர்பிரினியர்ஷிப்பை சிம்பிளா ஒருத்தரோட சொந்த பிசினஸை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய எக்கானமிஸ்ட்ஸ் இது அதையும் தாண்டி இருக்குன்னு நம்புறாங்க. சில எக்கானமிஸ்ட்ஸ்க்கு ஒரு ஆண்டர்பிரினியர்ங்கிறவர் ஒரு புதிய வெஞ்சரில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிற ஒருத்தர். அதுல ப்ராஃபிட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தா. மற்றவங்க ஆண்டர்பிரினியரை ஒரு இனோவேட்டரா பாக்குறாங்க. அவர் தன்னோட இனோவேஷனை மார்க்கெட் பண்றவர். இன்னும் சில எக்கானமிஸ்ட்ஸ் ஆண்டர்பிரினியர்கள் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற ஆனா இப்போ கிடைக்காத புதிய குட்ஸை அல்லது ப்ராசஸஸை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டர்பிரினியர்ஷிப்ங்கிற கருத்து முதல்ல 1700களில் உருவாக்கப்பட்டது. அப்போ இருந்து அதோட அர்த்தம் மாறிட்டே இருக்கு. பல எக்கானமிஸ்ட்ஸும் பிலாசபர்ஸும் இதை அவங்கவங்க தனித்துவமான வழியில வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிலான் ஆண்டர்பிரினியர்களை நிதி ரீதியா சுதந்திரமான அரிஸ்டோகிராட்ஸ் ஆன லேண்ட் டவுனர்ஸ் வகையில ஒருத்தரா குறிப்பிட்டார். அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு குட்டை வாங்கி அந்த குட்டை பயன்படுத்தி ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அப்புறம் அந்த ப்ராடக்டை ஒரு அன்சர்டன் பிரைஸ்க்கு விற்கிற தனிநபர்களை ஆண்டர்பிரினியர்ஸ்னு கருதலாம். ரிஸ்க்கும் அன்சர்டன்டியும் அவரோட எக்கனாமிக் சிஸ்டம் தியரியில முக்கியமான பங்கு வகிக்குது. வெற்றிகரமான ஆண்டர்பிரினியர்ஸ்ங்கிறவங்க மார்க்கெட்ல ஏற்படுற மாற்றங்களை பத்தி நல்ல தீர்ப்புகள் எடுத்தவங்க, அப்புறம் மற்றவங்களை விட ரிஸ்கையும் அன்சர்டன்டியையும் நல்லா சமாளிச்சவங்க. ஆண்டர்பிரினியரியல் மோட்டிவேஷன்ங்கிறது பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துற முக்கியமான காரணிகளில் ஒன்னு. இது மக்களை ரிஸ்க் எடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்குது. 1.2 Historic Evolution of Entrepreneurship. ஆண்டர்பிரினியரியல் ஸ்ட்ராட்டஜிஸ் 20ஆம் நூற்றாண்டுல வந்த விஷயம் இல்லை. ஆண்டர்பிரினியர்ங்கிற வார்த்தை 13ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு வினைச்சொல்லான ஆண்டர்பிரினர்லேருந்து வந்தது. இதுக்கு ஏதாவது ஒன்னு செய்யறது அல்லது அண்டர்டேக் பண்றதுன்னு அர்த்தம். மார்க்கோ போலோ தூர கிழக்கு நாடுகளுக்கு ட்ரேட் ரவுட்ஸை உருவாக்குனப்போ அவர் இப்போ நாம ஆண்டர்பிரினியர்ஷிப்போட தொடர்பு படுத்துற ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரை வெளிப்படுத்தினார். ஆஸ்பான் அவரோட ஸ்கில்ஸுக்கும் என்வாயரமெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இடையிலான ஃபிட் ஒரு உண்மையான ஆண்டர்பிரினியரியல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சரியான உதாரணம். குறிப்பா இது நம்மளோட ஆண்டர்பிரினியர்ஷிப் பற்றிய புரிதலுக்கு ரொம்பவே பொருத்தமானது. அதோட குளோபல் ஸ்கோப் அதிகமாயிட்டிருக்கு. எக்கனாமிக்ஸ்ல வரலாற்று பார்வைகள். எக்கனாமிக்ஸ் பொதுவாக ஆண்டர்பிரினியரை மார்ஜினலைஸ் செய்யுது. கேண்டிலான் மற்றும் சே ஒரு அக்ரேரியன் எக்கானமியோட பார்வையிலிருந்து பொருட்களை வாங்குற மற்றும் விற்கிற முடிவுகளை எடுக்கிற ஒருத்தர். அப்படி செய்யறது மூலமா ரிஸ்கை ஏத்துக்கிறவர். ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் கிர்ஸ்னர் பரிமாற்றத்தை ஆர்பிட்ராஜ் எளிதாக்க வாய்ப்புகளை கண்டறியும் ஒரு அலர்ட் ஆன மிடில்மேன். ஷம்பீட்டர் ஒரு இனோவேட்டர் ஆண்டர்பிரினியர் புதிய டெக்னாலஜிக்கல் ப்ராசஸஸை அல்லது ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துறது மூலமா மாற்றத்தை கொண்டு வர்றார். நைட் ரிஸ்கை அண்டர்டேக் பண்ற ஒருத்தர் ப்ராஃபிட்டுங்கிறது அன்சர்டன்டியை ஏத்துக்கிறதுக்கான ரிவார்ட். ஷாக்கில் ஆண்டர்பிரினியரியல் ப்ராசஸ்ல கிரியேட்டிவிட்டியோட பங்கை வலியுறுத்துகிறார். கேசன் ரிசோர்ஸஸை ஆர்கனைஸ் செய்ய அல்லது ரியலோகேட் செய்ய ஸ்கில்ஸ் இருக்கிற ஒருத்தர். இந்த லெசன்ல நம்ம ஆண்டர்பிரினியர்ஷிப் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஆண்டர்பிரினியர் யாரு, அவரோட குணாதிசயங்கள் என்ன, ஆண்டர்பிரினியர்ஷிப் எப்படி வரலாற்று ரீதியா வளர்ந்ததுன்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்த லெசன்ல நாம கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரினியர் பத்தி இன்னும் விளக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த லெசன்கள் உங்களுக்கு உடனே வரும். 1.3 4 Key Elements of Entrepreneurship. ஆண்டர்பிரினியர்ஷிப்க்கு முக்கியமான 4 கீ எலிமெண்ட்ஸ் இருக்கு. 1. Innovation. 2. Risk-taking. 3. Vision. 4. Organizing skills. நிறைய வளரும் நாடுகள்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆண்டர்பிரினியர்ஷிப் வளர்ச்சிக்காக அதிக கவனம் செலுத்தப்படுது. ஏன்னா இது எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ சமுதாயத்துக்கோ சொந்தமான குணம் கிடையாது.
ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது பெரும்பாலும் தனிப்பட்ட பிசினஸை வச்சு புரிஞ்சுக்கப்படுது. ஒரு நிறுவனத்தோட வெற்றி இமேஜினேஷன், விஷன், இன்னோவேட்டிவ்னஸ் அப்புறம் ரிஸ்க் டேக்கிங் பொறுத்து தான் இருக்குங்கிறதால ஆண்டர்பிரினர்ஷிப் தனிநபரோட சம்பந்தப்பட்டதுன்னு சரியாவே சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொடக்ஷன்ங்கிறது லேண்ட், லேபர், கேபிட்டல், மார்க்கெட், மேனேஜ்மெண்ட் அப்புறம் முக்கியமா ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லப்படுற பல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒத்துழைப்பால தான் சாத்தியமாகுது. ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர். இதுதான் ப்ராஃபிட் அல்லது லாஸ்ங்கிற இறுதி விளைவுக்கு பொறுப்பா இருக்கு. இந்தியால ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஆரம்பகால வரலாறு இந்திய மக்களோட கல்ச்சர், கஸ்டம்ஸ் அப்புறம் ட்ரெடிஷன்ல இருந்து பிரதிபலிக்குது. ஒடிசாவில் இருக்கிற கட்டாக்கில் நடக்கிற பாலியாத்ரா ஃபெஸ்டிவல் சர்வதேச ட்ரேடோட கடந்த கால புகழை நினைவுபடுத்துது. அதனால ஆண்டர்பிரினர்ஷிப்போட ப்ராசஸ் சமுதாயத்தோட ஆழமான வேர்கள் வழியா பரவியிருக்கு. ஆண்டர்பிரினியரியல் ரோலை ஏற்றுக்கொண்டவங்க எல்லார்கிட்டையும் ட்ரேட் மற்றும் பிசினஸோட கலாச்சார பாரம்பரியம் இருந்தது. காஸ்ட் சிஸ்டம்க்கு கீழே தனிநபர்கள் தேர்ந்தெடுத்த ஆக்குபேஷனல் பர்சூட்ஸ் ஆண்டர்பிரினியர்ஷிப்போட வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. இது சோஷியல் சாங்ஷன்ஸ் அடிப்படையில அமைஞ்சது. சமுதாயம் வளர வளர பிசினஸ் ஆக்குபேஷனோட ப்ராசஸ் அதிகமாச்சு. அப்புறம் ஒர்க்கோட மதிப்பு மாற ஆரம்பிச்சது. பல ஆக்குபேஷன் ரோல்ஸ், நான் ரோல் குரூப் மற்றும் சப்குரூப்ஸ் கூட மாறி மாறி வந்தது. வெவ்வேறு காஸ்ட்ஸ் மற்றும் ஸ்டேட்டஸை சேர்ந்தவங்களும் ஆண்டர்பிரினோரியல் ரோல்ல இறங்கினாங்க. நாட்டோட இந்த பகுதியில ஆண்டர்பிரினர்ஷிப்பின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பிச்சு அப்புறம் பரவறதுக்கு அதுக்குன்னு ஒரு காலம் எடுத்துச்சு. growth தியரியோட கான்செப்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் தியரியை விளக்குறதுக்கு ரொம்பவே தொடர்புடையதா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல எகானமிஸ்ட் ஜோசப் ஷும்பீட்டர் 1883 முதல் 1950 வரை என்டர்பிரினரோட இனோவேஷன் மற்றும் இம்ப்ரூவ்மெண்ட்கான உந்துதல் எப்படி எழுச்சியையும் மாற்றத்தையும் உருவாக்குதுங்கிறதுல கவனம் செலுத்தினார். ஷும்பீட்டர் ஆண்டர்பிரினர்ஷிப் கிரியேட்டிவ் அழிவு, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தார். ஆண்டர்பிரினர் புதிய கலவைகளை, நியூ காம்பினேஷன் செயல்படுத்துறது மூலமா பழைய இண்டஸ்ட்ரீஸ் காலாவதியாக்குறதுக்கு உதவுறார். பிசினஸ் செய்யற பழைய வழிகள் புதிய மற்றும் சிறந்த வழிகள் உருவாக்கப்படுறதுனால அழிக்கப்படுது. ஷும்பீட்டர் படி ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது அடிப்படையில் ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி அல்லது அது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபங்க்ஷன். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சியை குறுகிய காலத்துல அடைவதற்கு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு புதிய அர்த்தம் கிடைச்சது. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி பற்றிய அக்கறை எல்லா இடங்களிலும் பரவியிருந்தது. பொருளாதார வளர்ச்சி பற்றிய அக்கறை அதிகமாச்சு. இது என்டர்பிரைசஸ்ல ஆர்வத்தை பலப்படுத்துச்சு. இது இந்தியால ஆண்டர்பிரினர்ஷிப் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. பிசினஸ் எக்ஸ்பர்ட் பீட்டர் டக்கர் 1909 முதல் 2005 வரை இந்த கருத்தை இன்னும் விரிவுபடுத்தினார். ஆண்டர்பிரினரை மாற்றத்தை தேடி அதற்கு பதிலளித்து அந்த மாற்றங்களை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிற ஒருத்தர் அப்படின்னு விவரிச்சார். உதாரணத்துக்கு டைப்ரைட்டர்ஸ்ல இருந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அப்புறம் இன்டர்நெட்க்கு ஏற்பட்ட மாற்றம். பீட்டர் பி டக்கர் படி ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு சயின்ஸும் இல்லை, ஒரு ஆர்ட்டும் இல்லை, இது ஒரு பிராக்டிஸ். இது நாலேஜ் பேஸ்ட். ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கிற நாலேஜ் ஒரு முடிவை அடைவதற்கான ஒரு வழி, அதாவது பிராக்டிஸ் மூலமா. ஒரு சமூகத்தோட கல்ச்சரையும் அதுல எவ்வளவு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்குங்கிறத பாதிக்கலாம். ஆண்டர்பிரினர்ஷிப் தனிப்பட்ட முறையில அதிக அல்லது குறைவான பலனை தருதுங்கிற கலாச்சார வேறுபாடுகள்னால வெவ்வேறு அளவிலான ஆண்டர்பிரினர்ஷிப் உருவாகலாம். ஹையரார்கிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் உச்சியில் இருப்பவர்களுக்கு அல்லது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் உள்ளவர்களுக்கு அதிக அந்தஸ்து வழங்கும் ஒரு சமூகம் ஆண்டர்பிரினர்ஷிப் ஊக்கப்படுத்தாமல் இருக்கலாம். சுயமாக உருவான செல்ஃப் மேட் தனிநபருக்கு அதிக அந்தஸ்து வழங்கும் ஒரு கல்ச்சர் அல்லது பாலிசி ஆண்டர்பிரினர்ஷிப் ஊக்குவிக்க அதிக வாய்ப்புள்ளது. சுருக்கமா சொல்லணும்னா ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு பல மாற்று அர்த்தங்கள் இருக்கு. எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பரிணாம வளர்ச்சி பற்றிய ஒரு தியரி, ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் மற்றும் எகனாமிக் டெவலப்மெண்ட்டின் ஒரு அங்கம். அடிப்படையில் ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி அல்லது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபங்க்ஷன். இறுதி விளைவுக்கு பொறுப்பான ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர். என்டர்பிரைஸின் செயல்பாடுகளை செய்யும் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீக்கு கொடுக்கப்பட்ட பெயர். மக்களிடையே எகனாமிக் ஆக்டிவிட்டி பற்றி அவேர்னஸை உருவாக்குகிறது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் கூடுதல் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குகிறது. 1.4 Intrapreneurs. இன்ட்ராப்ரெனர்ங்கிற வார்த்தை 70களோட கடைசியில யுஎஸ்ஏல உருவாக்கப்பட்டது. அமெரிக்கால இருக்க பெரிய கம்பெனிகளோட நிறைய சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அவங்க வேலையை விட்டுட்டு அவங்களுக்கே சொந்தமா சின்ன சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த நிறுவனங்களை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் அவங்களோட சொந்த ஐடியாஸ் மற்றும் இன்னோவேட்டிவ் அபிலிட்டியை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கல. இந்த ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களோட சொந்த வெஞ்சர்ஸ்ல ரொம்ப வெற்றிகரமா இருந்தாங்க. அவங்கள சிலர் அவங்க விட்டு வந்த கம்பெனிகளுக்கே ஒரு சவாலா கூட மாறினாங்க. இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் தான் இன்ட்ராப்ரெனர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க அவங்களோட திறமைகள்ல ரொம்ப உறுதியான நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சொந்தமா ஏதாவது ஒன்ன உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி விரும்புவாங்க. அப்புறம் அவங்களோட தனிப்பட்ட வெளிப்பாட்டுக்கும் அவங்க இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல அதிக ஃப்ரீடம்க்கும் ஒரு வலுவான உந்துதல் இருக்கும். இந்த ஃப்ரீடம் கிடைக்காதப்போ அவங்க குறைவான ப்ரொடக்டிவ் ஆகிருவாங்க. இல்லைனா வேற எங்கேயாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைய அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க.
ஒரு டிக்ஷனரி இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது. ஒரு பெரிய கார்ப்பரேஷன் குள்ள இருக்கிற ஒரு நபர் ஒரு ஐடியாவை லாபகரமான முடிக்கப்பட்ட ப்ராடக்ட் ஆக மாற்றுவதற்கு நேரடி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்பவர் அசர்ட்டிவ் ரிஸ்க் டேக்கிங் மற்றும் இனோவேஷன் மூலம். இது இன்றைய கார்ப்பரேட் கூட்டல் ஆகப்படி செய்யவை இங்கு செய்யவை இங்கு செய்யவை இங்கு செய்யவை இயவாறுல இருந்து வந்தது. இன்ட்ராப்ரனருங்கிற வார்த்தை ரொம்ப காலமா இருக்கிற ஆண்டர்பிரனருங்கிற வார்த்தைக்கு சமீபத்துல உருவாக்கின ஒரு கார்ப்பரேட் கவுண்டர்பார்ட் ஆகும். இந்த வார்த்தையை உருவாக்கிய பெருமை 1985 வெளிவந்த இன்ட்ராப்ரனருங்கிற புத்தகத்தை எழுதின மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் கிஃபர்ட் பின்சாட்டுக்கு சேரும். இந்த வார்த்தை உருவான சில வருடங்களிலேயே இன்ட்ராப்ரனருங்கிற கருத்து ரொம்ப வேகமா பரவி பிரபலமடைந்தது. இன்ட்ராப்ரனர்ஷிப்புங்கிறது ஆண்டர்பிரனர்ஷிப் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோட ஒரு கலவை. சிம்பிளா சொல்லணும்னா இன்ட்ராப்ரனர்ஷிப்புங்கிறது ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் ஆண்டர்பிரனர்ஷிப் பிராக்டிஸ் பண்றதுதான். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா மத்தவங்களோட பிசினஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களே ஆண்டர்பிரனர்ஷிப்ல ஈடுபடுறாங்க. இதனால மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் பற்றாக்குறை ஏற்படுது. இந்த மாதிரி மாறுகிற பேட்டர்ன்ல தான் இன்ட்ராப்ரனர்ஷிப்புங்கிற கான்செப்ட் உருவானது. இங்க இன்ட்ராப்ரனர் அதாவது மேனேஜர் ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் யூனிட்டுக்கு ஹெட் ஆக்கப்பட்டு இனோவேட்டிவ் ஸ்கில்ஸ் பயன்படுத்தி அந்த நிறுவனத்துக்காக அதை மேனேஜ் செய்ய சொல்றாங்க. உதாரணமா ஒரு கம்பெனி டைவர்சிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் தேடும்போது அவங்க ஒரு மேனேஜர் இன்ட்ராப்ரனர் ஆக நியமிச்சு ஒரு பிசினஸ் வெஞ்சர் தொடங்க சொல்லலாம். அப்புறம் அந்த புதிய பிசினஸ் வெஞ்சர்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ல ஒரு பங்கு அந்த இன்ட்ராப்ரனருக்கு கொடுக்கலாம். 1.5 Key Characteristics of Entrepreneurship. ஒரு இன்ட்ராப்ரெனியருங்கிறவர் ஒரு ஆண்டர்பிரனியர் மாதிரியே யோசிப்பாரு. நிறுவனத்துக்கு லாபம் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடிக்கிட்டே இருப்பாரு. இன்ட்ராப்ரெனியர்ஷிப்புங்கிறது எம்ப்ளாயீஸுக்கு ஆண்டர்பிரனியரியல் தாட்ஸை வளர்த்து நிறுவனங்களை இன்னும் லாபகரமா மாத்துற ஒரு புதுமையான வழி. ஆர்கனைசேஷன்ஸ் இன்ட்ராப்ரெனியர்ஸை ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறுவனங்கள் தங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸை மேம்படுத்துறதுக்கும் இன்ட்ராப்ரெனியர்ஷிப் ஒரு முக்கியமான வழி. மேனேஜர்ஸுக்கு ஆண்டர்பிரனியரியல் குணம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க நல்ல இன்ட்ராப்ரெனியரியல் சாய்ஸஸா இருப்பாங்கன்னு தோணுனா அவங்கள ஊக்குவிக்கலாம். இன்ட்ராப்ரெனர்ஷிப்பின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். இது மேனேஜர்ஸை இன்னும் இன்னோவேட்டிவாகவும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவும் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வெளிப்படுத்தவும் ஊக்குவிக்குது. இன்ட்ராப்ரெனர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பிசினஸ் ஆர்கனைசேஷன்களால ஃபண்ட் செய்யப்படுது. அப்புறம் ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஃபண்ட் ப்ரொவைடருக்கு அல்லது பிசினஸின் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பப்படுது. இன்ட்ராப்ரெனர்ஷிப் கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ள ஆண்டர்பிரனரியல் ஸ்கில்ஸ் கல்ச்சரை வளர்க்கும். அங்க மேனேஜர்ஸ் அதிக ரிஸ்க் எடுக்க ஊக்குவிக்கப்படுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸின் ஆதரவு இருக்கிறதால ஸ்டார்ட் அப்ஸோட ஒப்பிடும்போது ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்புகள் குறைவு. இது இன்ட்ராப்ரெனரின் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பை கூட்டுது. ஏன்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரனராக செயல்பட வாய்ப்பு கிடைக்குது. கூடவே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தேவையான ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஃபண்டிங் ஆர்கனைசேஷன் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ விரிவடையும். இது டைவர்சிஃபிகேஷனை உருவாக்கும். கடைசியா ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட் மூலமா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் இன்ட்ராப்ரெனருக்கும் வெல்த் உருவாக்கும். 1.6 Similarities between an entrepreneur and an intrapreneur. ஒரு ஆண்டர்பிரனியர் மாதிரியே ஒரு இன்ட்ராப்ரெனியரும் புது ப்ராடக்ட் அல்லது பிசினஸ் உருவாக்குறத வழிநடத்துவார். அவங்களுக்கு லீடர்ஷிப், அப்சர்வேஷன், நெட்வொர்க்கிங், அசோசியேட்டிவ் திங்கிங், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மாதிரியான விஷயங்கள்ல ஒரே மாதிரியான பிஹேவியரல் ஸ்கில்ஸ் இருக்கலாம். அவங்க லீன் அல்லது அதோட தழுவல்களை போன்ற ஒரே மாதிரியான டூல்ஸ் மற்றும் மெத்தட்ஸை பயன்படுத்தி புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆராய்வதற்கும் சரிபார்ப்பதற்கும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 1.7 Differences between an entrepreneur and an intrapreneur. ஒரு ஆண்டர்பிரனருங்கிறவர் ஒரு பிசினஸின் ஓனர் மற்றும் ஆபரேட்டராக இருப்பாரு. அவர் பணம் சம்பாதிக்கவும் அந்த பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற மற்ற ரிவார்ட்ஸை எதிர்பார்த்தும் நிறைய ரிஸ்க் எடுப்பாரு. ஆனா ஒரு இன்ட்ராப்ரெனருங்கிறவர் ஒரு நிறுவனத்துல சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு ஆள். அவரோட சம்பளம் அவர் பொறுப்பில் இருக்கிற யூனிட் எவ்வளவு நல்லா செயல்படுதுங்கிறத பொறுத்து இருக்கும். இன்ட்ரப்ரெனர்ஸும் ஆண்டர்பிரனர்ஸ் மாதிரியே கன்விக்ஷன், உறுதியான நம்பிக்கை, ஜீல், ஆர்வம் மற்றும் இன்சைட், ஆழமான புரிதல் மாதிரி குணங்களை வச்சிருப்பாங்க. ஒரு இன்ட்ரப்ரெனர் தொடர்ந்து தன்னோட ஐடியாஸை ரொம்ப தீவிரமா சொல்லும்போது நிறுவனத்தோட பிலாசபிக்கும் அந்த எம்ப்ளாய்க்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்குன்னு தெரியும். நிறுவனம் அவரோட ஐடியாஸை ஆதரிச்சா அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவார். அப்படி ஆதரிக்கலைனா அவர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்து சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆண்டர்பிரனோர் மற்றும் இன்ட்ராப்ரனோர்ங்கிற வார்த்தைகள் இப்போ வேகமா மாறிக்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்ல வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள்ல இக்கனாமிக் growthக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஆண்டர்பிரனோருங்கிறவர் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது டெக்னிக்ஸ், புது ப்ரொடக்ஷன் லைன்ஸ், புது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு மத்த எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு முக்கிய நபர். அவருக்கு புது ஐடியாஸை பரிசோதிச்சு பார்க்க பிடிக்கும். அதனால அன்சர்டன்டியை சந்திக்க தயங்க மாட்டார். அவர் தனக்காகவும் லாபத்துக்காகவும் வேலை செய்வார். ஆண்டர்பிரனோர் மற்றும் இன்ட்ராப்ரனோர் இடையிலான முக்கிய வித்தியாசங்களை நாம இப்ப பார்க்கலாம். ஒன்று, ஆண்டர்பிரனியோர் என்பவர் ஒரு புதிய ஐடியா அல்லது கான்செப்ட் உடன் ஒரு புதிய பிசினஸை ஆரம்பிக்கிற ஒருத்தர்.
ஆனா ஒரு நிறுவனத்தோட எம்ப்ளாயியா இருந்துட்டு ப்ராடக்ட், சர்வீஸ், ப்ராசஸ், சிஸ்டம் இதுல எல்லாம் புதுமைகளை கொண்டு வர அதிகாரம் உள்ள ஒருத்தரை இன்ட்ரபிரினியோர்னு சொல்லுவோம். 2. ஒரு ஆண்டர்பிரினியோர் இயற்கையிலேயே புதுசா யோசிக்கிற குணம் கொண்டவர். ஆனா ஒரு இன்ட்ரபிரினியோர் இருக்கிற விஷயங்களை மேம்படுத்தி சரி செய்யுற குணம் கொண்டவர். 3. ஒரு ஆண்டர்பிரினியோர் தன்னோட சொந்த ரீசோர்சஸை, ஆட்கள், இயந்திரங்கள், பணம் பயன்படுத்துவார். ஆனா ஒரு இன்ட்ரபிரினியோருக்கு ரீசோர்சஸ் தயாராகவே கிடைக்கும், ஏன்னா அதை நிறுவனம் அவருக்கு கொடுக்கும். 4. ஒரு ஆண்டர்பிரினியோர் தன்னோட கேபிட்டலை தானே திரட்டுவார். இதுக்கு மாறாக ஒரு இன்ட்ரபிரினியோருக்கு ஃபண்ட்ஸை தானே திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது நிறுவனத்தால் வழங்கப்படும். 5. ஒரு ஆண்டர்பிரினியோர் புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனியில வேலை செய்வார். இன்னொரு பக்கம் ஒரு இன்ட்ரபிரினியோர் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பகுதியா இருப்பாரு. 6. ஒரு ஆண்டர்பிரினியோர் தன்னோட பாஸ், அதனால அவர் முடிவுகளை எடுக்க சுதந்திரமா இருப்பாரு. ஆனா ஒரு இன்ட்ரபிரினியோர் நிறுவனத்துக்காக வேலை செய்யறதால அவர் சுதந்திரமா முடிவுகளை எடுக்க முடியாது. 7. இது ஒரு ஆண்டர்பிரினியோர் முக்கியமான சிறப்பு. அவர் பிசினஸ் ரிஸ்க்ஸ் மற்றும் அன்சர்டன்டீஸை தாங்கக்கூடியவர். இன்ட்ரபிரினியோரல் கம்பெனி தான் எல்லா ரிஸ்க்ஸையும் ஏற்கும். 8. ஆண்டர்பிரினியோர் வெற்றிகரமா மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் தனக்கு ஒரு இடத்தை உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வார். ஆனா இன்ட்ரபிரினியோர் நிறுவனத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி மற்றும் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வர வேலை செய்வார். இந்த வித்தியாசங்கள் தெளிவா புரிஞ்சுதா நண்பர்களே? கடைசி சில டிகேட்ஸா மக்கள் இன்னோவேஷன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்த்திருக்கோம். இதனால வருஷம் புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்ததுனால உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. இது கம்பெனிஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய காம்படிஷனையும் உருவாக்கியிருக்கு. இப்போ ஒரு என்டர்பிரைஸ் மத்த என்டர்பிரைஸ்களோட காம்படிஷன்ல நிக்கணும்னா அவங்க ப்ராடக்ட்ஸ்ல புதுசா ஏதாவது கொண்டு வரணும். இங்கதான் ஆண்டர்பிரினியர் மற்றும் இன்ட்ரபிரினியருங்கிறவங்க ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்றாங்க. புது பிசினஸ்களுக்குள்ளேயும் புது மார்க்கெட்ஸ்குள்ளேயும் நுழையிறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியம். இந்த லெசன்ல நாம ஆண்டர்பிரினியர்ஷிப்பை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டர்பிரினர் மற்றும் இன்ட்ராபிரினர்னா யாரு, அவங்க 2 பேருக்கும் இடையில என்ன ஒற்றுமைகள், வேற்றுமைகள் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னோவேஷன் ஃப்ரம் ரிஸ்க் டேக்கிங் ஹோம் இப்போ இருக்கிற பிசினஸ் வேர்ல்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த லெசன் மூலியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த லெசன்ல நாம லெசன் 2 கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர் பத்தி இன்னும் விளக்கமா பார்க்க போறோம். அந்த லெசன்ல ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற வார்த்தையோட முழுமையான கான்செப்டையும் அவங்களோட மைண்ட் செட்டையும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த லெசன்கள் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.